தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 0.51% கூடுதலாக தேர்ச்சி என அறிவிப்பு. வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவர்களை விட மாணவிகளே 4.32% கூடுதல் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.47% மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. %97.57% தேர்ச்சி பெற்று புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம். ராணிப்பேட்டை மாவட்டம் 86.58% தேர்ச்சி பெற்று கடைசி இடம். தமிழ் மொழி பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற 34 மாணவர்கள். அதிகபட்சமாக அறிவியல் பாடத்தில் 10,476 மாணவர்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண். ஆபரண தங்க விலை சவரனுக்கு ₹960 குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. ஆன்லைனில் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மெடிக்கல்கள் மூடல். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு மத்திய அரசு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என வணிகர்கள் வலியுறுத்தல். படப்ப இரட்டை கொலை எதிரொலியால் சென்னையில் ஒரே இரவில் 75 ரவுடிகள் கைது. ஸ்பெஷல் டிரைவ் ஆபரேஷன் என்ற பெயரில் நள்ளிரவில் அதிரடி காட்டிய போலீஸ். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்க வாய்ப்பு. காங்கிரஸில் 2 பேர் அமைச்சர்களாகிறார்கள். அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்க்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு. தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகளுக்கான கேரளாவுக்கு NDRF வீரர்கள் விரைவு. அரக்கோணத்தில் இருந்து 240 NDRF வீரர்கள் 8 குழுக்களாக வாகனங்கள் மூலமாக கேரளாவுக்கு புறப்பட்டனர். திண்டுக்கல்லில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை ஊசி மருந்து வழங்கியதாக மெடிக்கல் உரிமையாளர் கைது. 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள், ஊசிகள் உள்ளிட்டவை பறிமுதல். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தமிழக வெற்றிக் கழகத்தினர் DSP அலுவலகத்தில் புகார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரை தரக்குறைவாக பேசி வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவதாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்ட நார்வே பத்திரிகையாளர் ஹெல்லேவின் முகநூல், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முடக்கம். 800க்கும் குறைவாக இருந்த ஹெல்லேவின் எக்ஸ் பின்தொடர்வோர் எண்ணிக்கை திடீரென 45,000 அதிகரிப்பு. இந்தியாவுக்கு 4,145 கோடி ரூபாய் மதிப்பில் ஹெலிகாப்டர்கள், பீரங்கிகள் வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல். அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், M777A2 அல்ட்ராலைட் ஹோவிட்சர் பீரங்கிகள் விற்பனை செய்யும் திட்டத்திற்கு அனுமதி. கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்திற்கு சரிய போகிறது. மேற்காசிய போரை மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. நார்வேயில் பிரதமர் மோடியிடம் இந்தியா மீது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டை எழுப்ப முயன்ற விவகாரம். தங்களின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பினால் உரிய பதில் அளிக்கப்படும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். உலகம் பேரழிவை நோக்கி செல்வதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவேசம். வரும் நாட்களில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் வார இறுதியில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை. தெற்கு மற்றும் மத்திய சீனாவில் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு. பல இடங்களில் நிலச்சரிவு.
மழை தொடர்பான விபத்துகளில் 21 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தகவல். கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். பொது போக்குவரத்து முடங்கி பல இடங்களில் வெடித்த வன்முறையில் 4 பேர் உயிரிழப்பு.